சாதாரணமாக நமக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்கணும், அதாவது ஒரு ஹேபிட்டை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம கான்ஷியஸில் நிறைய இருக்கும். உடனடியாக நீங்கள் அந்த பழக்கத்தை உங்கள் லைஃப்லோட பார்ட்டாக மாற்றிக்க முடியாது. நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நேரத்தில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த முயற்சியை வந்து நீங்கள் பல வாரங்கள் பண்ணணும், இல்லை அதுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும், உங்களுக்குள்ளே அந்த எண்ணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ தான் நேரத்தில் நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸ், அந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல படிக்கிறீங்க, கற்றுக்குறீங்க. அதுக்கான புக்ஸ் நிறையா இருக்குது. என்ன மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. அதை பற்றி நிறையா கோச்சிங்ஸ் இருக்குது, நிறைய கிளாஸஸ் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் எதையும் வந்து நீங்கள் முழுசாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஈர்ப்பு விதியில் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அதாவது இப்போது நன்றி எழுதுறதா இருக்கலாம், இல்லை விசுவலைசேஷனாக இருக்கலாம், அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதா இருக்கலாம், இல்லை கைடட் விசுவலைசேஷன் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, யோகா இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கான்ஷியஸ் ரிலேட்டடாக, அதாவது உங்கள் எண்ணங்களை மாற்றக்கூடிய, எண்ணங்களை வந்து நேர்மறையாக சிந்திக்க வைக்கக்கூடிய நிறையா ப்ராக்டிசஸ் இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்காக நான் வந்து ஈர்ப்பு விதியை முயற்சி பண்ண போகிறேன், இந்த விஷயத்தை நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணத்தில் இது எல்லாத்தையும் ஒரே அடியாக உடனடியாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் எப்பவுமே புரிஞ்சுக்கணும், நம்ம கான்ஷியஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் லோட் எடுக்கும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டா உடனே செஞ்சு கொடுத்துறாது. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த இதெல்லாம் கற்றுக்கும் போது, எக்ஸைட் ஆகும்போது, நான் நாளிலேருந்து ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன், அதுக்கான வேலைகள் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே நாளில் கிராட்டிடியூடு, விசுவலைசேஷன், அஃபர்மேஷன் எல்லாம் பண்ணும்போது ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன சோர்வு வரும். நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூவே பண்ணியிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பீங்க. ஒரு வேலை, ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து அதை ஒரு 1 மந்த் 2 மந்த் பண்ணணும். எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஈர்ப்பு விதியை நான் முயற்சி பண்ணணும், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நன்றி எழுத ஆரம்பிங்க. இருக்கிறதுலே பேசிக்கான விஷயம் அதுதான். அப்போ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ஒரு 1 மந்த் போட்டும், ஒரு 1.5 மந்த்ஸ் போட்டும் உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் க்ரியேட் ஆகும். உங்களை சுற்றி எல்லா விஷயங்களும் மாறுறதை உணர ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா கூட வந்து விசுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, உடனடியாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒன்று அதை வந்து நீங்கள் ஹேபிட்டாக மாற்றிக்கிறதுக்கான அக்செப்டன்ஸ் உங்ககிட்டே இருக்காது, இல்லைனா அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன சோர்வின் காரணமாக கன்டினியூ பண்ண மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் முழுசாக பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் ஒரு லைஃபோட ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டதுக்கப்புறமா கூட இன்னொரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான சேஞ்சஸை நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக பார்க்க முடியும். அப்போ உங்கள் கான்ஷியஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து அந்த உணர்வோடைய வாழ்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன்ஸும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப குயிக்காக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.